ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். தொடர்கதை பார்ட் 9. அவன் கல்பனா முன்னிலையிலும் சத்யன் இதே கொடுமை செய்வானா? கண்ணே கண்மணியே எழுதியவர் ராமச்சந்திரன். மெல்ல சென்று கட்டிலில் கிடந்த தலையாணிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனை நெருங்கினாள். தலையில் கீழ் எப்படி வைப்பது, அவன் விழித்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தபடியே சத்யனை நெருங்கியவள் சட்டென நின்றாள். தூக்கம் இன்மையாலே அல்லது தூக்கம் கலைந்தாலோ ரத்தம் போல சிவந்திருந்த சத்யனின் விழிகள் அவள் மீதுதான் படிந்திருந்தன. குழப்பமுற்று ஒரு கணம் நின்றவள் திரும்பி கட்டிலின் மீது தலையானையை வீசிவிட்டு அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அடிப்படை விதிகள் ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லையா என்று ஒரு மாதிரி குரலில் வினாவினான் அவன். பேசாமல் நின்றாள் மதுரா. முதலில் அறைக்குள் இருப்பவர்களுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும் என்றான் அவன் பழைய குரலிலே. குட் மார்னிங் என்று தடுமாறினாள் அவள். வெரி பேட் மார்னிங் என்று பதிலுக்கு வாழ்த்தினான் அவன். திடுக்குற்று திரும்பி பார்த்தாள் மதுரா. அவனது சிவந்த விழிகளில் குரூரம் தென்படவும் மறு பேச்சின்றி வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு தீமையை நாடிய அவனது வாழ்வில் ஏற்கனவே அவளுடைய இதயம் பதைத்து போயிருந்தது. கண்களில் தென்பட்ட குரூரமே அவளை கலக்கத்தில் ஆழ்த்தியது. பெரிய வேலையில் இருந்தவளை கொண்டு வந்து ஏவல் பணிகளை செய்ய வைத்ததோடு சத்யன் திருப்பதி அடிவதாக இல்லை. வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு கூட மதுராவை